ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நினைத்ததை நடத்தி காட்டும் காமாட்சி அம்மன் வழிபாடு மகா பெரியவா சொன்ன ஒரு சூப்பரான பரிகாரங்க. இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் இந்த பரிகார வழிமுறையை நமக்கு சொல்லியிருந்தாங்க. அக்கா, இதை நீங்கள் சொல்லுங்கள், யூடியூப்பில் சொல்லுங்கள், நிறைய பேர் பயனடைவாங்க. இதனால் நிறைய தடவை நான் பயனடைஞ்சிருக்கிறேன். ஏதாவது எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறையை தான் நான் பயன்படுத்துவேன். கரெக்டாக இது முடியறதுக்குள்ளே நான் என்ன நினச்சி இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த பரிகாரம் கண்டிப்பாக நடந்துடும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன பரிகாரம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க. பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய வழிபாடாகவே சொல்லப்படுதுங்க. ஏன்னா பெண்கள் அம்மாவுக்கு இணையானவங்க. அம்மா கிட்ட என்ன கேட்டாலுமே அவங்களால முடியாத பட்சத்தை கூட நம்ம பையன் கேட்டானே, நம்ம பொண்ணு கேட்டுடுச்சு, அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப இலகிய மனசு படைச்சவங்க அப்படின்னு பார்த்தா அம்மாக்கள் தாங்க. இந்த அம்மாக்களுக்கு மட்டும் பொருந்தல, தெய்வங்களுக்கும் பொருந்துங்க. குறிப்பாக அம்பாலோட வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த வழிபாடாகவே கருதப்படுதுங்க. அப்படிப்பட்ட அம்பாளுக்குரிய சக்தி பீடங்களில் ஒன்றா இருக்கிறது தான் காஞ்சி. காஞ்சி காமாட்சி அம்மனை முழு மனசோடு சரணாகதி அடைஞ்சு வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த அம்மாவோட அருளால் நம்ம நினச்சது நடந்துடும் அப்படின்னு மகா பெரியவா சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மகா பெரியவர் சொன்ன ஒரு காமாட்சி அம்மன் வழிபாட்டை பற்றி தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு ரகசிய வழிபாடு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வழிபாடு. இந்த வழிபாட்டை எப்போ செய்யணும், எந்த கிழமையில செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் முதன்மையானது அப்படின்னா காமாட்சி அம்மனோட ஃபோட்டோ கண்டிப்பாக இதுக்கு தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் 16 அகல் விளக்குகள், ரொம்ப சின்ன சைஸ் வாங்கினா கூட பரவாயில்ல, ஒரு 1/2 hour இந்த தீபம் நம்ம வீட்டில் எரியணுங்க. அதே போல் நெய், இந்த 3 பொருட்களும் கண்டிப்பாக தேவைங்க. இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்யணுங்க. தொடர்ச்சியாக 16 வாரங்கள் இந்த வழிபாட்டை நாம் செய்யணும். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், 16 வாரங்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியாது, நடுவில் பீரியட் வந்துடும், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா எப்போ சொல்கிறது போல தாங்க. பீரியட் அப்படின்றது நாம எடுத்துக்கிட்டு இல்லை, அது கடவுளாக நமக்கு கொடுத்தது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிடுச்சுனாலும் கூட அடுத்த வாரத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாங்க. இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல் நெய் தீபம் தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு நெய் தீபம் தாங்க ஏற்றணும். ஏன்னா நீங்கள் என்ன கேட்டாலுமே நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். இதுக்காக ஒரு 1/2 லிட்டர் நெய் நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல நெய்யாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஏன்னா நாம் கேட்க போகிற விஷயம் பெரிய விஷயமா இருக்கும், அதுக்கு கொஞ்சம் செலவு செய்யணும் இல்லைங்களா. அதனால் நல்ல நெய்யாக பார்த்து வாங்கி ஒரு 1/2 லிட்டர் இதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிற மாதிரி நெய், அகல் விளக்கு ஒரு 1/2 hour எரியிற மாதிரி ஒரு அகல் விளக்கு, 16 அகல் விளக்குகள் இதை வாங்கி வச்சுக்கணுங்க. வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கும், காலையில் தான் செய்ய முடியும் அப்படின்னா காலையில் செய்யலாம். முதல் வாரம் என்ன நேரத்தில் ஆரம்பிக்கிறோமோ அதே போல தான் தொடர்ந்து 16 வாரமும் அதே நேரத்தில் செய்யணும். இப்போ மாலை நேரத்தில் தாங்க எங்களால் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாதுங்க. மாலை நேரத்துலையும் இந்த வழிபாட்டை செய்யலாம். இதுக்கு எப்போ சொன்ன மாதிரி காமாட்சி அம்மனோட ஃபோட்டோ அதுக்கு அழகாக தொடச்சி ஒவ்வொரு வாரமும் நல்லா பன்னீரில் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கணும். எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் மேடையில் செய்கிறீங்களா இல்லை கீழே செய்கிறீங்களா அப்படின்னு தெரியல, எங்கே செய்கிறதா இருந்தாலும் அந்த இடத்த பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. முடிஞ்ச ஒரு கோலம் போட்டுடுங்க, ஒரு மணப்பலகை போட்டு அதுக்கு மேலே அழகாக ஒரு துணியை விரித்து அதுக்கு மேலே காமாட்சி அம்மனோட ஃபோட்டோ வச்சு அதுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஆனால் அடுத்த வாரத்திலேருந்து தான் நான் செய்ய போகிறேன். நான் செய்யும் போதும் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வழிபாட்டை எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்காருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வழிபாட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 16 வாரங்கள் முடியறதுக்குள்ளே அவருக்கு துபாயில் வேலை கிடைச்சதாகவும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அவங்க சொந்தமாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பிரச்சனை தீரணும் அப்படின்னாலுமே இந்த
வழிபாட்டை செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். நிறைய தரம் இந்த வழிபாட்டை செஞ்சு கண்டிப்பாக பலன் எனக்கு கிடைக்காம போனதே இல்லைக்கா அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரங்க. எங்கிட்ட வந்து காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன் 3 பேரும் சேர்ந்தா மாதிரி இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. கண்டிப்பாக காமாட்சி அம்மன் எந்த ஃபோட்டோவோட சேர்ந்து இருந்தாலுமே அந்த ஃபோட்டோ கூட வச்சு வழிபாடு செய்யலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ரூ. 100 ரூ. 200 செலவு பண்ணீங்க அப்படின்னாலே குட்டியாக ஒரு காமாட்சி அம்மன் ஃபோட்டோ கிடைச்சிடும். அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் காமாட்சி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், அது இனிப்பு நெய்வேத்தியமாக வச்சா ரொம்ப நல்லதுங்க. அது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழமாகவும் இருக்கலாம், கல்கண்டாக இருக்கலாம், பேரிச்சம்பழமாக இருக்கலாம், பால் பாயாசமாக இருக்கலாம், இல்லை வெறும் பால் ஏலக்காய் தட்டி போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இப்போ 16 அகல் விளக்கு வாங்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு அகல் விளக்கை வந்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த மாதிரி ஏற்றி முடித்த பிறகு காமாட்சி அம்மனோட அஷ்டோத்திரம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து பாராயணம் செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. காமாட்சி அம்மனோட அஷ்டோத்திரம் நீங்கள் கூகுளில் போட்டாலுமே வரும், இல்லை யூடியூப்பில் போட்டாலுமே வரும். அதை போட விட்டுட்டு கூட நம்ம அதை கேட்டுக்கிட்டே இந்த பூஜையை செய்யலாம். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை பாடிக்கிட்டேவும் இந்த பூஜையை வந்து செய்யலாங்க. தீபம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செஞ்சு பத்திரமா எடுத்து வச்சுக்கணுங்க. 2வது வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஏற்கனவே ஏற்றின விளக்கு இருக்கு இல்லைங்களா, இப்போ 16 விளக்கில் வந்து இன்னொரு புது அகல் விளக்கு எடுத்துக்கணுங்க. அது ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றி அதே போல் நெய்வேத்தியை வச்சு காமாட்சி அம்மனோட அஷ்டோத்திரம் சொல்லி காமாட்சி அம்மன் ஃபோட்டோ இருந்ததுன்னா அழகாக அலங்காரம் பண்ணி இப்போ முதல் வாரம் எப்படி செஞ்சோமோ அதே போல் 2வது வாரம் செய்யணும். நெய் தீபம் தான் ஏற்றணுங்க. இதே போல் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அகல் விளக்கு புது அகல் விளக்காக சேர்த்துக்கிட்டே வரணும். இப்போ 5வது வாரம்னா 5 அகல் விளக்கு, பழைய அகல் விளக்கு, புது அகல் விளக்கு 1. இது போல் பழைய அகல் விளக்கோடு சேர்த்து 16 வாரங்கள் 16 நெய் தீபங்கள் ஏற்றணுங்க. 16 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பிரசாதம் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள வீட்டுக்கு அழைச்சி கொடுக்கலாம். சும்மா வெறுமனே கொடுக்காம வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் முடிஞ்சால் ஒரு ப்ளவுஸ் விட்டு வச்சு கொடுக்கலாம். அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு தாம்பூலமாக கொடுத்துட்டு பிரசாதத்தை கொடுக்கலாங்க. இன்னும் இதுக்கு பவர் அதிகம் என்னன்னா, நம்ம பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா அது எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலுமே கூட வீட்டில் வந்து 16 அகல் தீபம் காமாட்சி அம்மனை நினச்சி ஏற்றிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே கோவிலுக்கு வரவங்களுக்கு பிரசாதத்தை நம்ம கையினால் கொடுக்குறதும் நல்ல பலனை கொடுக்குங்க. அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டிலேயே கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க. சாந்த சொரூபிணியாக திகழக்கூடிய காமாட்சி அம்மனை நினச்சி இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காமாட்சி அம்மனோட அருளால் நினச்சது நடக்குங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகமே வேணாங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ பீரியட் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து இயற்கை, அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்றபடி ஊரில் போய் தங்குறது, கல்யாணத்துக்கு போகிறது, இந்த மாதிரி எந்த தடையும் வராமல் நம்ம இதை வந்து பார்த்துக்கணுங்க. இயற்கையாக வர தடைக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. நாமளாக ஏற்படுத்திக்கிற தடை, அம்மா வீட்டுக்கு போயிட்டோம், டூருக்கு போயிட்டோம், கல்யாணத்துக்கு போயிட்டோம், இல்லை வந்து வேறு ஏதோ விஷயமா வந்து போயிட்டோம், இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு பீரியட் மட்டும் இதுக்கு வந்து தடை இல்லைங்க. அதாவது வந்து இந்த வாரம் செய்ய முடியல அப்படின்னா இந்த வாரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம போன வாரத்தோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி 16 வாரம் நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க. நான் வந்து இப்போது அமாவாசை முடிஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த வழிபாட்டை தொடங்க போகிறேங்க. ஒருவேளை இந்த வீடியோ எப்போ உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல எனக்கு. நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கும் விருப்பம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் பிறக்குதுங்க. அடுத்து வர ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம். அந்த மாதத்தில் இந்த வழிபாட்டை தொடங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி இந்த தீபத்தை ஏற்றுறீங்களோ அது கண்டிப்பாக நடந்துருங்க. ஆனால் ரொம்ப நம்பிக்கையோட சிரத்தையோடு இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்கலாங்க. நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வழிபாட்டை செய்யாதீங்க. ஸோ நான் வந்து வர வெள்ளிக்கிழமைலேருந்து இந்த வழிபாட்டை செய்ய போகிறேங்க. தொடர்ந்து 16 வாரம். இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் தடங்கள் வருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க. நான் வந்து ஒரு மாதம் அவங்கள இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்து பார்த்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. ஸோ ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கை வரல, ஒரு கால் வரல, வாயும் வந்து சரியாக பேச்சு வரலைங்க.
இங்கேயே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இங்க செட் ஆகலங்க. கிராமத்துலனா போறவங்க, வரவங்க, தெரிஞ்சவங்க வந்து 1, 2 வார்த்தை பேசுவாங்க. அந்த ஃபேஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா, இங்க வந்து யாருமே கிடையாது. நானு, அவருடைய புள்ள, பேரன் 3 பேரு தான். இவங்களே பார்க்குறது பகலெல்லாம் நல்லா தூங்கிடுவாங்க. நைட்ல தூங்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பகல் எது, நைட் எதுன்னே தெரியலங்க. ரொம்ப வந்து மன அழுத்தத்தில இருக்கிற மாரி இருக்கிறாங்க. அது இல்லாம வேற பாத்ரூம் போறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. கீழ டைல்ஸ் வேற ஈரக்கால் வந்து வழுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறேன். டயப்பர் போட்டு விட்டுடலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க போட்டுக்க மாட்டேன்றாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. ஒவ்வொரு தூரமா அவங்க எந்திரிக்கும்போது நான் முழிச்சிருந்து அவங்கள பாத்ரூம் கூட்டின்னு போயிட்டு திரும்ப கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு திரும்ப கூட்டின்னு வந்து அவங்கள படுக்க வைப்பேன். இப்படிதான் 1 மாசம் ஃபுல்லா பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்க முடியலன்னு சொல்லிட்டு தாங்க ஊர்ல எடுத்து போய் விட்டுருக்குறோம். ஊர்ல வந்து நாத்தனார் இருக்கிறாங்க. அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவ போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. எந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. அவங்க வந்து கடவுள் புண்ணியத்துல இந்த நோயெல்லாம் அனுபவிக்காம சீக்கிரமா வந்து கடவுளோட திருவடியை சேர்ந்துடணும் அப்படின்னு தான் என்னுடைய பிரார்த்தனை கூடங்க. ஆனா இவ்வளோ வயசாகியும் இவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்கிறாங்க. ஒரு கை, கால் வரலன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. சரியா பேச்சு கூட வரலங்க. அவங்க பேசுறது எனக்கு புரியவும் மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த வழிபாட்ட இப்ப செய்யலாமா, வேணாமான்ற ஒரு ஒரு சின்ன ஒரு இதுவும் இருக்கு. இருந்தாலுமே கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு நான் இந்த வழிபாட்ட ஆரம்பிக்க போறேங்க. இது எதுக்கு உங்ககிட்ட சொல்றோம் அப்டின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடங்கறதுக்கு முன்னாடி நமக்கு நெறைய தடங்கல்கள் வரும். இது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். ஆனா தடங்கல் வருது அப்டின்னாலே, அத நம்ம வந்து முழு முயற்சியோட எடுத்து செய்யும்போது நம்ம நெனைக்கிறது நமக்கு நடக்குங்க. இந்த வழிபாட்ட நான் செய்ய தொடங்க போறேன். அததான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு மிராக்கிள் நடந்ததுங்க. அது என்ன அப்டின்னா, நான் பேசிட்டே இருக்கும்போது பாதியில எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால்ல நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பேசுனாங்க. ரொம்ப க்ளோஸ். நெறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. அவங்களும் வந்து நெறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்மீகத்தில அதிகமான அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டம் அதிகமா இருக்கும். நெறைய விஷயங்கள் அவங்க சொல்ற விஷயத்த தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க சொன்ன விஷயம், சில விஷயங்கள் பேசிட்டே இருக்கும்போது இந்த வழிபாட்ட பத்தி அவங்க கிட்ட கேட்டா, அவங்களுமே அந்த வழிபாட செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, காமாட்சி அம்மனோட ஃபோட்டோ கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, காமாட்சி அம்மனோட ஃபோட்டோ இல்லன்னாலும் பரவாயில்லடா, நீ வந்து விளக்கு வச்சிருப்ப இல்லையா, காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிருப்ப இல்லையா, எல்லார் வீட்லயுமே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு கண்டிப்பா இருக்கும். இப்போ ஃபோட்டோ இல்லாத பட்சத்துல காமாட்சி அம்மன் விளக்குலயே இந்த வழிபாட்ட செய்யலாம். எந்த தவறும் கிடையாது. நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்குல தான் இந்த வழிபாட்ட செஞ்சேன் அப்படி சொன்னாங்க. எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க. நீங்களே நெனச்சு பாருங்க. ஒரு விஷயத்த பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த விஷயத்துல காமாட்சி அம்மனோட ஃபோட்டோ கண்டிப்பா வேணும் அப்படின்னு தான் சொல்லி நான் இந்த வீடியோவே நான் ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இது நடுவுல எனக்கு ஸ்கிப் ஆகி ஒரு ஃபோன் கால் வந்து, அந்த ஃபோன் கால் மூலம் காமாட்சி அம்மன் விளக்கு இல்லாட்டியும் காமாட்சி அம்மனோட ஃபோட்டோ இல்லாட்டியும் பரவால்ல. காமாட்சி அம்மன் விளக்குல கூட இந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்ற விஷயம் எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. உண்மையிலே எனக்கு கூஸ் பம்ப் ஆகுதுங்க. இந்த விஷயம் செஞ்சா கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு அம்மனே எனக்கு வந்து வாக்கு சொன்ன மாரி இருந்தது. அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். என்ன வந்து வாடா, போடா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு பாசமா கூப்பிடுவாங்க. இப்போ ஒரு பெண் பிள்ளைய வந்து வாடா, போடா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பாசம் இருக்குன்னு பாருங்க. அந்த மாரி என்ன அவங்க அப்படிதாங்க கூப்பிடுவாங்க. இல்லடா இப்படி செய்டா, அப்படி செய்டா, ஒண்ணும் கவலைப்படாதடா இப்படின்னு தான் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானவங்க. இந்த விஷயத்த உங்களோட சொல்லும்போது அவங்க எனக்கு கனெக்ட் ஆனது, எனக்கு வந்து அந்த காமாட்சி அம்மனே கனெக்ட் ஆன மாரி ஒரு சந்தோஷம் இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த வழிபாடு நான் செய்ய போறேங்க. இந்த வீடியோவை எத்தனை பேர் நீங்க பார்ப்பீங்க, எத்தனை பேர் இந்த வழிபாடு செய்வீங்க அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த வீடியோ அப்படின்றது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குடுப்பன தான். நீங்க என்ன நினைச்சு இந்த வழிபாட ஆரம்பிக்கிறீங்களோ, அது கண்டிப்பா நடக்கும். இது வந்து உணர்வு பூர்வமா நான் சொல்றேங்க. நீங்க இத எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்குங்க. இதனால நெறைய பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அம்மனே சொல்ற மாரியான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். நான் அப்படிதான் அத எடுத்துக்கிறேன். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தெரியல. இந்த விஷயத்த நீங்க எ நம்புவீங்களான்னு கூட எனக்கு தெரியலங்க. நம்புறவங்க நம்புங்க. நம்பாதவங்கள பத்தி நமக்கு கவலை இல்லைங்க. ஸோ இந்த விஷயத்த இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணது, பிளஸ் இந்த நடுவுல இந்த ஃபோன் கால் எல்லாமே எனக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப் ஆகுது. கண்டிப்பா இதன் மூலம் எனக்கு ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த வழிபாட்ட செய்ய போறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்களும் செய்யுங்க. இன்னைக்கு வந்து நெறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.